வணக்கம் மக்களே, நான் தான் உங்கள் ஜாக்சன். ஸோ இன்றைக்கி என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிசீஸ் காஸ்டு பை புரோட்டோசோவா. புரோட்டோசோவானால் என்ன டிசீஸ்லாம் ஏற்படுது அப்படின்றத பார்க்க போகிறோம். இதிலிருந்து கொஸ்டின் வருமானா கண்டிப்பாக எக்ஸாமில் நீங்கள் ஒரு கொஸ்டின் எதிர்பார்க்கலாம். இது முக்கியமான ஒரு டாப்பிக்கும் கூட. எஸ்எஸ்சி எக்ஸாம், டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம், ஆர்ஆர்பி, என்டிபிசி எக்ஸாம்லாம் ஆல்ரெடி கேட்டது தான். அதனால தான் இந்த டாபிக் நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஸோ அதுக்கு முன்னாடி நீங்கள் ஆர்ஆர்பி, என்டிபிசிக்கு டெஸ்ட்டு பர்ச்சேஸ் பண்ணுறோம், மார்க் டெஸ்ட் அப்படின்னு நினச்சிங்கன்னா கீழே ஐபிபிஎஸ் கைடோட லிங்க் இருக்குது, அதை வாங்கி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். சரி, இந்த செஷனுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நான் உங்களுக்கு ஒரு குட்டி கதை சொல்ல போகிறேங்க. இந்த கதை முடிஞ்ச பிறகு நம்ம இந்த டேபிளை பார்த்தோம்னா இன்னும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதாவது க்ளூ சொல்ல போகிறேன் அப்படின்றத சொல்லிக்கிறேன். சரி, என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம காலா ரஜினிகாந்த் பரோட்டா சாப்பிட்ட கதை தாங்க இது. இந்த கதையில், அதாவது இந்த படத்தில் 5 சீன் இருக்குது. ஓகே, 5 சீன், 5 காட்சி இருக்குது. ஒவ்வொரு காட்சியாக உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன். அந்த கதையை மைண்டில் ஞாபகம் வச்சுக்கிட்டே இருங்க, கிளியராக எல்லாருக்குமே. ஸோ ஃபஸ்ட் சீன், ஃபஸ்ட்டு காட்சி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஃபோன். நம்ம காலா ஒரு ஃபோனை போட்டு மணி வாணி பரோட்டா சாப்பிட போகலாம் அப்படின்னு சண்டை போடுறாரு. இதுதான் ஃபஸ்ட்டு காட்சி. நல்லா புரிஞ்சுக்கோங்க. நம்ம காலா ஃபோன் போட்டு மணி வாணி பரோட்டா சாப்பிட போகலாம் அப்படின்னு சண்டை போடுறாரு. இதுதான் ஃபஸ்ட் சீன். அடுத்து செகண்ட் சீன் எங்கே நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ஹோட்டலில். எந்த அம்மே இங்கே வலிக்கி அப்படின்னு ஒரு சவுண்டு. எங்கள் அம்மா இங்கே வலிக்குதுமா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சரியா? என்ன அப்படின்னு பார்த்தா, நம்ம ஹீரோவுக்கு கம்முனா கம்முலேருந்து பிளட்டு வந்துக்கிட்டே இருக்குது. என்னடான்னு பார்த்தா அவருக்கு பயோரியா ப்ராப்ளம் இருக்குது. திரும்பியும் சொல்கிறேன், செகண்ட் சீனை என்னன்னு புரிஞ்சுக்கோங்க. எந்த அம்மே இங்கே வெளி அப்படின்றாரு. சரியா? உடனே என்னன்னு பார்த்தா கம்முலேருந்து பிளட்டு வருது, அவருக்கு பயோரியா ப்ராப்ளம் இருக்குனால. இதுதான் செகண்ட் சீன். தேர்ட் சீன், டாய்லெட் சீன். சரியா? ஃபஸ்ட் சீன் ஃபோன் சீன். செகண்ட் சீன் என்ன பார்த்தோம்? அந்த ஹோட்டல் சீன். தேர்ட் சீன் என்ன? டாய்லெட் சீன். டாய்லெட்டில் ஒரு சவுண்டு, என் அம்மே கோழி வேண்டாம் அப்படின்னு. எங்கள் அம்மா இந்த கோழி வேண்டாம், கோழி சிக்கன் வேண்டாம் அப்படின்னு. என்னான்னு பார்த்தா, நம்ம புரோட்டா சாப்பிட்ட ஹீரோவுக்கு டயரியா நிற்காமல் போய்கிட்டே இருக்கு. சரியா? அவருக்கு கோழி சாப்பிட்ற இன்ட்ரெஸ்டே போயிடுச்சு. இது தேர்ட் சீன். ஓகே, என் அம்மே கோழி வேண்டாம் அப்படின்னு டயரியா நிற்காமல் போய்கிட்டு இருக்கு. பிளட்டு வேற போகுது. நம்ம ஹீரோ கத்துறாரு. சரியா? ஃபோர்த்து சீன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லாம் முடிஞ்சு போய் படுக்க போகிறாரு. அவருக்கு ஸ்லீப்பிங் சிக்னஸ் இருக்குது. சரியா? தூக்கம் வரவே மாட்டேங்குது. உடனே அவங்க அம்மா திட்டுறாங்க, ட்ரை பண்ணடா சோமாளி அப்படின்னு சொல்லி. அவங்க அம்மா திட்டினதுமே அவர் நல்லா தூங்கிடுறாரு, ஆழ்ந்த உறக்கத்துக்கு போயிடுறாரு. இது ஃபோர்த்து ஸ்டோரி. சரியா? ஃபிஃப்த்து ஸ்டோரி. சரியா? கொஞ்ச நாள் ஆயிடுது, ஃபீவர் வேறு. ஃபோர்த்து ஸ்டோரியில் அவர் ஃபீவரோட ஆழ்ந்த உறக்கத்துக்கு போயிடுறாரு. சரியா? அடுத்து ஃபிஃப்த்து ஸ்டோரி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மழையாக இருக்குது எங்கள் ஏரியாவில், இன்றைக்கி மதியம் மட்டும் லீவு கொடுங்க அப்படின்னு நம்ம ஹீரோ ஒரு ஃபீமேல் டீச்சர் ஆனபிள்கிட்ட கேட்குறாங்க. கிளாஸ் முடியட்டும் போகலாம்பா அப்படின்னு டீச்சர் சொல்லிடுறாங்க. ஃபிஃப்த்து சீன், ஸ்கூலில் மழையாக இருக்க எங்கள் ஏரியாவில் மதியம் மட்டும் லீவ் விடுங்க அப்படின்னு ஹீரோ கேட்குறாரு. கிளாஸ் முடியட்டும் போகலாம்பா அப்படின்னு ஃபீமேல் டீச்சர் ஆனபிள் சொல்கிறாங்க. ஸோ இந்த 5 சீன் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இவ்வளோ தாங்க. இதுதான் நம்மளோட க்ளூவே. ஃபஸ்ட்டு சீன் என்ன? காலா ஃபோன் பண்ணுறான், மணி வாணி சாப்பிட போகலான்னு சண்டை போடுறான். செகண்ட் சீன் என்ன? அவனுக்கு எந்த அம்மே இங்கே வலிக்கு அப்படின்னு கம்லேருந்து பிளட்டு வருது, அவனுக்கு ஃபயோரியா ப்ராப்ளம் இருக்குது. தேர்ட் சீன் என்ன? வீட்டில் டாய்லெட்டில் எந்த அம்மே கோழி வேண்டாம் அப்படின்னு ஒரு சவுண்ட் வருது. ஏன்னா அவருக்கு டயரியா போய்கிட்டே இருக்குது நிற்காமல் பிளட்டில். ஃபோர்த்து சீன் என்ன பார்த்தோம்? தூங்க போகும்போது அவர் தூக்கம் இல்லை, ஸ்லீப்பிங் சிக்னஸ் இருக்குது. ஸோ அவங்க அம்மா திட்டுறாங்க, ட்ரை பண்ணடா சோமாளி அப்படின்னு. அவர் ஃபீவரோட ஆழ்ந்த உறக்கத்துக்கு போயிடுறார், டீப் ஸ்லீப்புக்கு போயிடுறாரு. ஃபிஃப்த்து சீன் என்ன? மழையாக இருக்குது எங்கள் ஏரியாவில், ஸோ மழையாக இருக்குது எங்கள் ஏரியாவில் லீவு கொடுங்க இன்றைக்கி மட்டும் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ கேட்குறாரு. அவங்க கிளாஸ் முடியட்டும் போலாப்பான்னு ஃபீமேல் டீச்சர் ஆனபிள் சொல்கிறாங்க. இதுதான் ஸ்டோரி. ஸோ அதுதான் நமக்கு இங்கே இருக்குது. ஸோ இது அப்படியே நான் உங்களுக்கு இதில் நான் வச்சு காட்டுறேன். நான் சொன்ன ஸ்டோரியை பார்த்துக்குங்க. ஸோ ஃபஸ்ட்டு என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, டிசீஸ் காஸ்டு பை புரோட்டோசோவா. புரோட்டோசோவானால் என்ன டிசீஸ் ஏற்படுது, அது எந்த ஆர்கனை அஃபெக்ட் பண்ணுது, எந்த பேரசைட்னால இது நடக்குது. அதாவது பேரசைட்னா ஒட்டுண்ணினால தானே இது ஃபார்ம் ஆகும் இந்த டிசீஸு. அடுத்து கெரியர், யார் இதை பரப்புறா. சரியா? அடுத்து சிம்டம்ஸ், எதனா இந்த டிசீஸ் வந்தால் என்னென்ன ஏற்படும் விளைவுகள் அப்படின்றது. ஸோ மக்களே, நான் சொன்ன ஸ்டோரியை இப்போ உங்களுக்கு எலாபரேட் பண்ணி காட்ட போகிறேன். பாருங்கள். நம்ம காலா. சரியா? ஃபஸ்ட்டு சீன் பார்த்தோம்ல, சீன் நம்பர் 1 அந்த படத்தில். சீன் நம்பர் 1 என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம காலா போன் பண்ணி மணி வாணி பரோட்டா, எல்லாத்துலேயும் பரோட்டாவை ஏன் சேர்த்துனா புரோட்டோசோவால, அதனால. ஸோ பரோட்டா சாப்பிடலாம் சண்டை போகிறாரு, SAND. ஓகே, ஸோ இதுதான் ஃபஸ்ட்டு சீன். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, காலா அசார்கா. இப்போ தெளிவான விளக்கம் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு சீன் சொல்லிட்டேன். இதுக்கு தெளிவான விளக்கம் என்னன்னா, காலான்றது பிளாக்,
அசார்ன்றது ஃபீவர். பிளாக் ஃபீவர் எதனால் வரும்னா லெஸ்மேனியா டோனவானி அதனால வரும். ஸோ அது வந்து போன் மேர் ஆர்கனை அஃபெக்ட் பண்ணும். அதோட சிம்டம்ஸ்லாம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபீவராக இருக்கும். இதை பரப்பது ஏன்னா சாண்ட் ஃப்ளைஸ் கொசு மாதிரி ஃப்ளைஸ் இருக்கும்ல, நிறையா ஃப்ளைஸ், அந்த சாண்ட் ஃப்ளைஸ். கிளியரா? இப்போ செகண்ட் சீனுக்கு போகிறோம். செகண்ட் சீன் என்ன பார்த்தோம்? நம்ம ஹீரோ வந்து எண்டமீபா அப்படின்னு இருக்கு. எண்டம்மே இங்கே வெளிக்குது அப்படின்னு பார்த்தோமா, இங்கி வேலி அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அப்படி சொன்ன உடனே அவர் கம்லேருந்து ப்ளீட் ஆகுது. கம்னா என்ன சொன்னேன்? எகுருன்னு சொன்னேன். கம்னா எகுரு. ஸோ என்னன்னு பார்த்தா அவருக்கு பயோரியா ப்ராப்ளம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? பயோரியா ப்ராப்ளம்னாலே உங்களுக்கு தெரியும். பயோரியா பல்படி விளம்பரம்லாம் பார்த்துருப்பீங்களே, இந்த கம்மில் எகுரில் பிரச்சனை இருக்கனால தான். ஸோ அப்படின்றத பார்த்துக்கோங்க. அடுத்து தேர்டு வந்து இதில் என்ன பார்த்தோம்? தேர்ட் சீன் என்ன பார்த்தோம்? எண்டம்மே டாய்லெட்டில் உட்காந்து கோழி வேண்டாம் அப்படின்னு டாய்லெட்டிக்கான்னு இருக்கா, ஹிஸ்டாலிட்டிக்கா டாய்லெட் அப்படின்னு வச்சுக்கோங்க. எண்டம்மே அப்படி கோழி வேண்டான்னு டாய்லெட்டில் உட்காந்து அவரை கத்துறாரு. ஏன்னா டயரியா போய்கிட்டே இருக்குது வித் பிளட்டோட. அவருக்கு இன்டெஸ்டின் இருக்குது பார்த்தீங்களா, இன்டெஸ்டே போயிடுச்சு கோழி சாப்பிட அப்படின்னு வச்சுக்கோங்க. ஏன் இவ்வளோ ஃப்ளோவாக வச்சேன்னு பார்த்தீங்கன்னா, ஏன் எல்லாமே உங்களை படிக்க சொல்கிறேன் அப்படின்னா, எல்லா வீடியோலையுமே நான் பார்த்தேன் என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, புரோட்டோசோவானால எந்த டிசீஸ் ஏற்படுது, அதோட பேரசைட்ஸ் என்ன அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. இந்த விஷயம் எல்லாமே எதுலையுமே சொல்லலை. ஸோ நான் உங்களுக்காண்டி எல்லாத்தையுமே இன்க்ளூட் பண்ணி ஒரு ஸ்டோரி கிரியேட் பண்ணேன். பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோ எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு. சரியா? அந்த ஸ்டோரி பிடிச்சா நெக்ஸ்ட் பாருங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா ஃபோர்த்து சீன். டயரினா உங்களுக்கே தெரியும், நிற்காமல் போய்கிட்டே இருக்கும். ஓகேயா? சரி, ஃபோர்த்து சீன். ஸ்லீப்பிங் சிக்னஸ் இருக்குது, அதனால அவனுக்கு தூக்கம் சரியாக வரல. உடனே அவங்க என்ன சொல்கிறாங்க? ட்ரை பண்ண சோமா. சரியா? அப்படி சொன்னோடனே அவன் வந்து சிவியர் ஸ்லீப், ஆழ்ந்து உறக்கத்துக்கு போயிடறான் ஃபீவரோட. இந்த ஜூன்னு கொரட்டை மட்டும் விடுறான், ஜி அப்படின்னு கொரட்டை மட்டும் விடுறான் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே? ஸோ இதுதான் நமக்கு ஃபோர்த்து சீன். ஃபிஃப்த்து வந்து மலேரியாலே ஃபீவர் உங்களுக்கு தெரியும், அதை லிவர் அட்டாக் பண்ணும். சரியா? அது ஏற்படுறதுக்கான ஒட்டுண்ணி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிளாஸ்மோடியம். ஸோ அதை பரப்புறது பார்த்தீங்கன்னா ஃபீமேல் ஆனப்ளஸ்ன்ற ஒரு ஃப்ளைஸ், ஒரு ஃபீமேல் ஆனப்ளஸ்ன்ற கொசு வந்து என்ன செய்யும்னா இன்னொருத்தர் மேலே வந்து போய் கடிச்சு அங்கே உள்ள அந்த பிளாஸ்மோடியம் உண்ணியை எடுத்துட்டு வந்து இன்னும் நல்லா ஒருத்தவருக்கு உடம்புல வந்து அது குத்தி விட்டு அங்கே மலேரியாவை பரப்பி விட்டுரும். அதுதான் காரணமே. ஸோ அப்படி இருந்தால் ஃபீவர் வித் சியரிங் சிம்டம்ஸ், ஃபீவர் வித் சியரிங்ன்றது தெரியும்ல. ஸோ எல்லாருக்குமே பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இந்த ஸ்டோரி. ஸோ இதில் பாருங்கள், இது சொல்லியிருந்தேன்ல, மலையாருக்கு எங்கள் ஏரியாவில் லிவர், அடுத்து பிளாஸ்மோடியம் இருக்கு. கிளாஸ் முடியட்டும் அப்படின்ட்டேன், பிளாஸ்மோடியம் இங்கே சியா மாற்றிட்டேன், கிளாஸ் முடியட்டும் அப்படின்னு ஃபீமேல் டீச்சர் ஆனபிள் சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ ஸ்டோரி உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். அந்த ஸ்டோரி அதில் அப்ளை பண்ணிக்கோங்க. எக்ஸாமில் அடிக்கடி கேட்கக்கூடியது ஒரு டிசீஸ் நேமை கொடுத்துட்டு காஸ்டு பை அப்படின்னு கேட்பாங்க. சரியா? ஸ்லீப்பிங் சிக்னஸ் காஸ்டு பை எதனால் ஏற்படுது, எந்த பேரசைட்னால்னா ட்ரைபனசோமா. இந்த ட்ரைபனசோமா கொஸ்டின் வந்து அடிக்கடி எக்ஸாமில் வந்திருக்கு. அதே மாதிரி இந்த காலா அசார் கொஸ்டின் எக்ஸாமில் வந்திருக்கு, இந்த ஃபயோரியா கொஸ்டின் எக்ஸாமில் வந்திருக்கு. ஸோ இதை மூணை மட்டும் கொஞ்சம் நல்லா பார்த்துட்டு மற்றதெல்லாம் கொஞ்சம் தெளிவாக படித்து வச்சுக்கோங்க. உங்களுக்கு புரிகிற மாதிரி ஸ்டோரி தான் நான் சொல்லியிருக்கேன். நம்ம டெலகிராம் சேனலில் இன்னும் நீங்கள் ஜாயின் பண்ணாமல் இருந்தால் ஜாயின் பண்ணிடுங்க. சரியா? அதில் வந்து நல்ல குவிஸ் போட்டுக்கிட்டு இருக்காங்க. ஆர்ஆர்பி என்டிபிசி குரூப்லாம் நீங்கள் டெலகிராமை இன்ஸ்டால் பண்ணிட்டு என்ன செய்யணும், கிராக் வித் ஜாக்னு சர்ச் பண்ணி அந்த குரூப்பில் ஜாயின் ஆகிக்கோங்க. ஸோ அதில் நிறையா குவிஸஸ் போய்கிட்டு இருக்கு ஆர்ஆர்பி என்டிபிசி சம்மந்தமாக. ஸோ உங்களுக்கு இது புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். திரும்ப ஒரே ஒரு தடவை நான் கதையை சொல்லிடுறேன். காலா, போன்மணி, மணி, வாணி அப்படின்னு வாணி புரோட்டா சாப்பிடலான்னு சண்டை போடுறாரு. சரியா? அடுத்து பார்த்தீங்கன்னா செகண்ட் காட்சி என்ன இருக்கு, எண்டம்மே இங்கே வெளிக்கி அப்படின்னு ஒன்னே ப்ளீட் ஆகுது கம்ல இருந்து. கம்னா என்னன்னா எகுரு, அதில் தான் இந்த பயோரியா ப்ராப்ளம் அவருக்கு இருக்கு ஹீரோக்கு. தேர்ட் சீன் என்ன, எண்டம்மே கோழி வேண்டாம் அப்படின்னாரு. கோழி மீன்ஸ் சிக்கன் அப்படின்னு நான் வச்சுக்கோங்க. அப்படின்னு டாய்லெட்டில் உட்காந்து கட்டுறாரு. டாய்லெட்டிக்காவை தான் நான் என்ன சொல்கிறேன், டாய்லெட் அப்படின்றேன். அப்படி லிங்க் பண்ணிக்கோங்க, வேறு வழி இல்லை. சரியா? ஸோ அவர் டயரியா நிற்காமல் போகுது, அதனால் அவருக்கு இன்ட்ரெஸ்டே போயிடுது. சரியா? அடுத்து பார்த்தீங்கன்னா அடுத்த நைட்டு பெட்ரூமில் ஒரு காட்சி வருது. ஸ்லீப்பிங் சிக்னஸாக இருக்குது. உடனே அவங்க அம்மா டமால் அடிக்கிறாங்க. ட்ரை பண்ணடா சோமாலி அப்படின்னு உடனே அவன் ஜூன்னு கொரட்டை விட்டுக்கிட்டே வந்து சிவியர் ஸ்லீப்புக்கு போயிடறான். அடுத்து கடைசி ஸ்டோரி வந்து மலையாருக்கு எங்கள் ஏரியாவில் லீவ் விடுங்க அப்படின்னு வந்து கேட்டதும் கிளாஸ் முடியட்டும் அனுப்புகிறேன்ப்பான்னு அவங்க ஃபீமேல் டீச்சர் ஆனபிள் சொல்கிறாங்க. அவ்வளோதான். ஸோ எல்லாருக்குமே இது பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனல் இருக்கிறது யாருக்குமே தெரியல. எனக்காக நீங்கள் பண்ண வேண்டியது ஒன்று மட்டுமே, நம்ம வீடியோஸை உங்களுக்கு தெரிஞ்ச டெலகிராம் குரூப்லேயும் வாட்ஸ்அப் குரூப்லேயும் ஷேர் பண்ணுங்கள். இதை நீங்கள் பண்ணால் மட்டும்தான்
பண்ணா ஒன்றும் இல்லை, பண்ணியிருக்கேன். சரி, ஓகே. ஸோ அவ்வளோதான். உங்களுக்கு இப்போ குவிஸ் வைக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இதை நான் அழிச்சிடுறேன். உங்களுக்கு ஒரு 2-3 கேள்வி கேட்குறேன், நீங்கள் கரெக்டாக ஆன்சர் சொல்கிறீங்களா அப்படின்றத பார்த்துக்கங்க. சரியா? இப்போ நான் சொன்ன க்ளூ வச்சு உங்களால் எக்ஸாக்டாக சொல்ல முடியாட்டியும் ஆப்ஷனில் இருந்தால் உங்களால் கண்டுபிடிக்க முடியும்ல. ஏன்னா இந்த மாதிரி விசித்திரமான பேர்லாம் எக்ஸாக்டாக ஞாபகம் வச்சிருக்க முடியாது. நான் கேட்கும் போது அது ஆப்ஷனில் இருந்தால் உங்களால் கண்டுபிடிக்க முடியும். சரியா? ஸோ இப்போ பாருங்கள், இப்போ நான் உங்களுக்கு கொஸ்டின்ஸ் கேட்க போகிறேன். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் கொஸ்டின் நம்ம க்ளூ தெரிஞ்சிருந்தா பார்க்கும்போது உங்களுக்கு ஞாபகம் வந்தால் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த ஆன்சரை. ஓகே, உங்கள் பிரெயினை நீங்களே டெஸ்ட் பண்ணி பார்த்துங்க. ட்ரைபனோசோமா காசஸ், ட்ரைபனோசோமா எந்த டிசீஸை ஏற்படுத்தும் அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க. ட்ரைபனோசோமா காசஸ். செகண்ட் ஒன், லைஸ்மனியா டோனோவானி. ஸோ இது எந்த டிசீஸ் ஏற்படுத்தும் ஞாபகப்படுத்துங்க. ஸோ மக்களை இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருன்னு நினைக்கிறேன். கீழே RRB NTPCக்கான மார்க் டெஸ்ட் சீரிஸோட லிங்க் இருக்குது, IBPS கைடோடது, அதை வாங்கி யூஸ் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். ஸோ இந்த ரெண்டுக்குமே நீங்கள் ஆன்சரை கமெண்ட் பண்ணிங்கன்னா எனக்கு ரொம்ப ஃபுல்ஃபில்லாக இருக்கும், நான் ஜாலியாக இருப்பேன், நிறையா ஸ்டோரி இந்த மாதிரி கொண்டு வருவேன். ஸோ உங்கள்கிட்ட விடைபெறும் ஆள் பார்த்தீங்கன்னா உங்கள் ஜாக்சன். டின் டின் டிடின்.